தந்தி தொலைக்காட்சி காலை முதலே செய்திகள் வழங்கி வருது. இந்த சூழ்நிலையில தற்பொழுது என்ன நடந்துட்டு இருக்குன்னு விரிவா சொல்றதுக்காக தந்தி தொலைக்காட்சியுடைய மூத்த செய்தியாளர் ரமேஷ் அவர்கள் நம்முடைய நேரார். நன்றி முபஷிர். இன்று காலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பெங்களூர் கவுஹாத்தி ரயிலில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சுவாதி என்ற தகவல் தொழில்நுட்ப ஊழியர் பலியானார். அவரது உடல் அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலை பெறுவதற்காக அவரது சொந்த ஊரான குண்டூரிலிருந்து அவரது பெற்றோர்கள் வந்துள்ளனர். இந்த நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் உள்ள நமது செய்தியாளர் தங்கமணியுடன் தொடர்பு கொள்வோம். தங்கமணி, அவரது உடலை பெறுவதற்காக அவரது பெற்றோர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க, உடன் யாரெல்லாம் வந்திருக்காங்க? கோகுல், உங்களோட பதில சொல்லுங்க. நிச்சயமா ரமேஷ், அதாவது பெங்களூர்ல இருந்து இன்று கவுகாத்தி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்புல பரிதாபமாக தகவல் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த சுவாதி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அவங்களுடைய உறவினர்கள் அவருடைய உடலை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க. தற்பொழுது அவங்க பெற்றோர் அந்த அமரர் ரயிலில் இருக்கக்கூடிய சுவாதியோட உடலை பார்த்து கதறி எழுத வண்ணம் உள்ள இருக்காங்க. அவங்க உள்ள போயிருக்காங்க. உடற்கூறு சோதனை இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளது. அதற்காக உறவினர்கள் அவருடைய சொந்த ஊரான குண்டூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய மனநிலை இது பண்ணி தமிழக அரசு சார்பாகவும் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையுடைய ஊழியர்களும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன வண்ணமா இருக்காங்க. ஏராளமான பொதுமக்களும் இங்க வந்திருக்காங்க. தற்பொழுது அவருடைய உடற்கூறு பரிசோதனைக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் அந்த பரிசோதனை இன்னும் சிறிது நேரத்தில் செய்ய இருக்காங்க. அதன் பின்பு அவங்களுடைய உடல் அவங்க பெற்றோர் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டு முறையான ஆவணத்தில் கையெழுத்து வாங்கிய பின்பு அவருடைய சொந்த ஊரான குண்டூருக்கு இன்று ஒரு 6:30 மணி அளவில் சுவாதியோட உடல் எடுத்து செல்ல இருக்காங்க. ரமேஷ், இந்த சுவாதி எங்க பணிபுரிந்து வந்தாங்க? எதற்காக பெங்களூர்ல இருந்து அவங்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் எங்க அமைந்திருக்கிறது, அங்க செல்வதற்காக ரயிலில் பயணம் செய்தார்களா அல்லது சொந்த வேலை காரணமாக அந்த ரயிலில் பயணம் செய்தார்களா? நிச்சயமா ரமேஷ், அதாவது பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஊழியராக வேலை பார்த்தாங்க. சுவாதியோடைய இன்று அவங்களுடைய சொந்த ஊருக்கு குண்டூருக்கு செல்வதற்காக சென்னை பெங்களூர்ல இருந்து விஜயவாடா வரைக்கும் ரயில் பயணத்திற்காக டிக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த S4 கோச், குண்டு வெடித்த S4 கோச்சில் தான் பயணிச்சிருக்காங்க. அவங்களுடைய நண்பரும் கூட அதாவது ஒரு பெண் நண்பரும் கூட வந்திருக்காங்க. அவங்க கிட்டையும் தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதுல ஒரு சோகமான விஷயம் என்னவென்றால் சுவாதிக்கு இன்னும் 2 மாதத்தில் திருமணம் நடக்கிற நிலையில தற்பொழுது பரிதாபமாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்திருப்பது ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் நிறைய பார்க்க முடிஞ்சு. தற்பொழுது அவங்க பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த உள்ள போய் பார்க்க போற காட்சிகளை பாக்குறீங்க. ரொம்ப சோகத்தோட ஒரு பரிதாபமான நிலையில தங்களுடைய மகளுடைய உயிரை பறி கொடுத்திருக்கிற நிலையில உறவினர்கள் ஏராளமானவர் ஒரு அந்த சென்ட்ரல் அமரர் ரயில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையில் அமரர் ரயில் இருக்கக்கூடிய சுவாதியோட உடலை பார்த்து கதறி எழுத வண்ணம் இருக்காங்க. உள்ள அவங்களுடைய உறவினர் ஒன்றன் பின் ஒன்றாக உள்ள போய் சுவாதியோட உடலை பார்த்துட்டு வர்றாங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் அவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 மாதத்தில் திருமணம் நடக்க இருக்கிற நிலையில சுவாதி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்புல பரிதாபமாக உயிரிழந்திருப்பது அனைவருடைய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரமேஷ், கோகுல், சுவாதியுடன் உடன் பிறந்தவர்கள் யாராவது வந்துள்ளார்களா அல்லது சுவாதி ஒரே மகள் தானா? பெற்றோர்கள் யாரெல்லாம் அவர்கள் உடன் வந்திருக்கிறார்கள்? நிச்சயமா ரமேஷ், அவருடைய பெற்றோர் ராமகிருஷ்ணன் மற்றும் காமாட்சி தேவி, அவங்க அம்மா காமாட்சி தேவி மற்றும் அவருடைய உறவினர்களும் சகோதரர்களும் நேரடியாக வந்திருக்காங்க. மேலும் அவங்களுடைய நண்பர்களும் கூட வந்திருக்காங்க. சொந்த ஊர்ல இருந்து நண்பர்களும் அவருடைய பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் கூட வந்திருக்காங்க. தற்பொழுது கூட பயணித்த அவருடைய ஊழியர் போலீஸ் விசாரணையில் இருப்பதால் அவங்களையும் அந்த இதையும் பார்க்க முடியுது. அந்த நேரடியாக அந்த அமரர் நிலையில் இருக்கக்கூடிய அவங்க போய் பார்க்கக்கூடிய காட்சிகள் நேரடியாக பாக்குறீங்க. ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருவராக உறவினர்கள் போய் அவங்களுடைய உடலை பார்த்த இருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் சுவாதியோட உடல் உடற்கூறு பரிசோதனைக்கு பின்பு அவங்க பெற்றோரிடம் முறைப்படி ஒப்படைக்க இருக்காங்க. இன்று மாலை சரியாக ஒரு 6:30 மணி அளவில் தனியாக ஒரு ஆம்புலன்ஸ் மூலம் குண்டூருக்கு அவருடைய சொந்த ஊர் குண்டூருக்கு கொண்டு செல்ல இருக்காங்க. நாளை அவருடைய உடல் தகனம் செய்ய இருக்காங்க. ரமேஷ், இந்த உடற்கூறு பரிசோதனையில் எத்தனை மருத்துவர்கள் ஈடுபட்டார்கள்? அதாவது அவங்க பெற்றோர்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த உடற்கூறு பரிசோதனை ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா அல்லது தற்போது அவர்கள் வந்த பின்புதான் அந்த உடற்கூறு பரிசோதனை ஆரம்பிக்கப்பட உள்ளதா? இன்று காலை சரியாக ஒரு 8:15 மணி அளவுக்கு நடந்த குண்டுவெடிப்புல உயிரிழந்த சுவாதியோட உடல் உடனடியாக அமரர் அறைக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பின்பு தமிழக அரசு சார்பாகவும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் ரயில்வே அதிகாரிகளும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதன் பின்பு அவங்க பெற்றோருக்கு முறைப்படியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. பெற்றோர்களும் தற்பொழுது வந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 4 மருத்துவர் பேர் கொண்ட குழுவினர் இந்த அறுவை உடற்கூறு பரிசோதனை செய்ய இருப்பதாக மருத்துவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெற்றோர்கள் அவங்களுடைய மகள்
மகளுடைய சுவாதியுடைய உடலை பார்த்த பின்புதான் அதற்கான உடற்கூறு பரிசோதனை செய்ய இருப்பதாகவும், இன்னும் சிறிது நேரத்தில் உடற்கூறு பரிசோதனை செய்யப்பட்டு ஒரு 6:30 மணி அளவில் அவருடைய உடல் பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டு சொந்த ஊர் குண்டூருக்கு கொண்டு செல்ல இருக்காங்க. ரமேஷ், கோகுல், நீங்க காவல்துறை அதிகாரிகளிடம் பேசியிருப்பீங்க. இந்த சம்பவம் தொடர்பா தற்போதைய விசாரணை நிலவரம் என்ன? நிச்சயமா இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பெரிய பல்வேறு கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏற்கனவே ISI உளவாளி ஜாகிர் ஹுசைன் கைது செய்யப்பட்ட உடனேயே ஒரு சென்னை மாநகரம் முழுவதும் ரகாத் செய்யப்பட்டது. அதாவது சென்னை மாநகரத்தில் 4 மணி நேரத்தில் ஜாகிர் ஹுசைனை விடுதலை செய்யாவிட்டால் பல விபரீதங்களை சந்திக்க நேரிடும் என ஒரு எச்சரிக்கை தகவல் காவல்துறைக்கு வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து மாநகர காவல்துறை உஷார்படுத்தப்பட்டிருந்தாங்க. அவருடைய ஜாகிர் ஹுசைனுடைய மாதிரி வரைபடங்கள் கைப்பற்றப்பட்டன. அதாவது சென்னையினுடைய முக்கிய இடங்களுடைய மாதிரி வரைபடங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஜாகிர் ஹுசைனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான திட்டமே சென்னையிலேயும் மற்றும் பெங்களூர் மற்றும் தென்னிந்தியாவில் நிறைய ISIக்கு உளவாளிகளையும் ஆட்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான திட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை அவர் 6 மாத காலமாகவே சென்னையில் தங்கியிருந்து அதற்கான வேலைகளை தொடங்கி இருப்பதாகவும், ஆனால் தற்பொழுது கைது செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைனிடமிருந்து அந்த யார் யார் என்ற விவரங்கள் இல்லாததால் தற்பொழுது போலீசார் அவர்களை கண்டறிவதில் ஒரு சுணக்கமான சூழ்நிலை இருக்கு. மேலும் இது குறித்த விசாரணை தற்போது தொடங்கப்பட்டிருக்கு. CBCUடைய SIT பிரிவு போலீசாருக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. அவங்க விசாரணையை தொடங்கியிருக்காங்க. முதற்கட்டமாக குண்டுவெடிப்பு நடந்த ரயிலில் இருக்கக்கூடிய தடயங்களை கைப்பற்றிருக்காங்க. இது எந்த வகையான குண்டு வெடித்திருப்பது, டைபாம் குண்டா, வேலை மற்ற வகையான குண்டுகளா, அவர் பெங்களூர்ல அந்த குண்டை வச்சாரா அல்லது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தான் அந்த குண்டை வச்சாரா என்பது குறித்து தற்போது விசாரணை தொடங்கியிருக்கு. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பதிவான கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே போன்று தேசிய புலனாய்வு குழுவினரும் வந்திருக்காங்க. ரயில்வே அதிகாரிகளும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதுல சந்தேகம் எழக்கூடிய வகையில ரயில் தாமதமாக வந்ததற்கு காரணம் என்ன என்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் தற்போது இங்க கூடிய இருக்கக்கூடிய காட்சிகள் அவங்களுடைய உறவினர்கள் நேரடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கவங்களுடைய உறவினர்களும் தற்போது மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொருவராக அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் அவங்களுக்கு ஆறுதல் கூறினவர்கள் இருக்காங்க. விசாரணை தற்போது சென்னையை பொறுத்தளவு 3 பேரை சந்தேகத்துக்கிடமாக கைது பண்ணிருக்காங்க. குறிப்பாக அந்த ரயில் பயணம் செய்த முகமது பாசில் என்ற ஒரு நபரை கைது பண்ணிருக்காங்க. ரயிலில் பயணித்ததில் ஒரு 2 பேர் சந்தேகப்படக்கூடிய நபர்களாக இருப்பதாகவும் அவர் மயக்க நிலையில் இருப்பதால் அவரிடம் விசாரணை நடத்த முடிவு பண்ணிருக்காங்க. அவர் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் தற்போது அவருக்கு தேவையான சிகிச்சை கொடுத்ததற்கு பின்பு அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்காங்க. விரைவில் இதுக்கான துப்பு தொலைக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோகுல், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இப்போது நமது மற்றொரு செய்தியாளர் தங்கமணியும் இணைப்பில் இருக்கிறார். தங்கமணி, இப்ப நீங்க பல்வேறு இடங்களுக்கு சென்னையில சென்று வந்திருப்பீர்கள். குறிப்பாக ஏர்போர்ட் மற்றும் கோயம்பேடு மார்க்கெட் பஸ் நிலையங்களுக்கு சென்று வந்திருப்பீங்க. தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதா? எந்த அளவுக்கு உள்ளது? பயணிகளுடைய உடைமைகள் சோதனை செய்யப்படுகிறதா? நிச்சயமாக ரமேஷ், அதாவது இந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது. குறிப்பா சென்னை சென்ட்ரல்ல இவ்வளவு நாள் மெட்டல் டிடெக்டர்லாம் ஏதோ ஒரு பேரளவுக்கு இருந்தது. ஆனா இந்த முறை இந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறம் வரிசையில் நின்று எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் அந்த மெட்டல் டிடெக்டர்ல செக் பண்றாங்க. ஒவ்வொருத்தரோட பையிலையும் என்ன வச்சிருக்காங்க, ஏதாவது துண்டு காகிதங்கள் இருக்கா, ஏதாவது மெட்டல் பொருட்கள் இருக்கா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கண்காணிக்கிறாங்க. அதே போல நம்ம சென்னை முழுக்க பார்த்ததுல பல்வேறு இடங்களில் கோயம்பேடு மார்க்கெட்லயும் சரி, அங்க வருகின்ற லாரிகள், அங்க இருக்கின்ற சரக்குகள் போன்ற விஷயங்களிலும் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையில வாகனங்கள் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கும் பகுதிகளெல்லாம் நிறுத்தி, இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி சரியான ஆவணங்களுடன் அவர் பயணிக்கிறாரா, அந்த பயணி சரியான நபரா, அவரிடம் லைசன்ஸ் இருக்கிறதா, அவரது வேற ஏதாவது அவர் சந்தேகத்துக்குரிய நபரா என்றதெல்லாம் பரிசோதித்து வருகிறார்கள். சென்னை முழுக்கவே இந்த பரிசோதனை நடந்து வருகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் போலீசார் செக் போஸ்ட் அமைத்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதால் உடனடியாக இந்த பலத்த பாதுகாப்பும் ஒரு பெரிய சோதனை சம்பவங்களையும் போலீசார் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நம்ம ஜெமினி பிரிட்ஜில் கூட அவங்க போலீசார் பலத்த பாதுகாப்பில் இருந்தாங்க. அதே போல அமெரிக்கன் எம்பசி, அமெரிக்க தூதரகத்திலும் இந்த மாதிரியான பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமான இடங்கள், மால்கள், ஷாப்பிங் மால்கள், முக்கியமாக சென்னை விமான நிலையத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. அங்கு இருக்கின்ற வாகனங்கள் எல்லாம் சோதனை செய்யப்பட்டன. தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் இந்த சோதனையில் ஈடுபட்டார்கள். இந்த சோதனை சென்னை மட்டுமல்ல, இந்த பாதுகாப்பு சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுக்கவே அங்கு இருக்கிற போலீசார்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்கவே ஒரு பாதுகாப்புக்கான ஒரு எச்சரிக்கை ஒளி எழுந்திருக்கிறது. எனவே அனைத்து இடங்களிலும் இந்த பாதுகாப்பு எச்சரிக்கைகள்
நடவடிக்கைகள் நடந்து வருகிறது. கோவையிலும் அதே போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் கோவை விமான நிலையம் மற்றும் கோவை ரயில் நிலையம் போன்ற இடங்கள் எல்லாம் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல திருநெல்வேலி, மதுரை போன்ற நகரங்களிலும் இதே போல பலத்த பாதுகாப்புகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. தங்கமணி, எழும்பூர் ரயில் நிலையத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? எழும்பூர் ரயில் நிலையத்திலும் ரயில்வே போலீசார் மற்றும் தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கும் மெட்டல் டிடெக்டர் வைத்து பயணிகளை கண்காணித்து வருகிறார்கள். குறிப்பாக மூட்டை மூட்டையாக வரக்கூடிய சரக்குகள் எல்லாம் பரிசோதனை செய்கிறார்கள். பார்சல் என்கிற பெயரில் ஏதேனும் வருகிறதா என்பதெல்லாம் கூட கண்காணித்து வருகிறார்கள். தங்கமணி, இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்ம கோகுலிடம் கேட்போம். கோகுல், இப்ப அந்த ரயில்ல வந்த பயணிகளோட விவரங்கள்ல சேகரித்ததா காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறாங்க. குறிப்பா அந்த ரயில்ல காத்திருப்போர் பட்டியல இருந்து பிறகு தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி வந்த ஒரு பயணி, அந்த தக்கல் டிக்கெட் அவர் பயணிக்கவே இல்லைங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்கு. மேலும் கண்காணிப்பு கேமராக்களும், அதாவது இந்த பெங்களூர் ரயில் நிலையம், சென்னை ரயில் நிலையம், அந்த கண்காணிப்பு கேமராக்களும் பரிசோதிக்கப்பட்டு வரதா அந்த காட்சியில் என்னென்ன பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. இது பற்றிய கூடுதல் தகவல் ஏதேனும் இருக்கா? நிச்சயமா ரமேஷ், அதாவது இந்த ரயில்ல தற்போது பயணித்தவர்களுடைய லிஸ்ட சிபிசிஐடி போலீசார் எடுத்திருக்காங்க. அதுல 15 பேரை அவங்க சந்தேகிப்பதாக சிபிசிஐடைய எஸ்பி நம்மிடம் தெரிவித்துள்ளார். அவங்க 15 பேர்ல சந்தேகமா இருக்கு. அதுல மணிப்பூரை சேர்ந்தவர் ஒருத்தர் படுகாயமோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவருடன் வந்த நண்பர்களை இப்ப தற்பொழுது சென்னை சேரல. அவங்க எங்க இறங்கினாங்க என்பது குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் முகமது என்பவர் ஒருத்தர் காத்திருப்போர் பட்டியலில் இருந்து தற்கொலை முறையில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு விமானம் மூலமாக கவுஹாத்தி செல்ல இருந்ததாகவும் கவுஹாத்தி விமான நிலையத்தில் வைத்து அவரையும் தற்பொழுது போலீசார் கைது பண்ணி அவரிடமும் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் காத்திருப்போர் பட்டியலில் யார் யார் பயணிக்கவில்லை, யார் யார், அதாவது இந்த முக்கியமாக இது ரிசர்வ் கோச்சில் அன்ரிசர்வ் பயணிகள் பயணித்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. ஆகவே ஏற்கனவே பெங்களூரில் இந்த குண்டு வைக்கப்பட்டதா அல்லது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அந்த இடைப்பட்ட ஒரு 10 நிமிடத்தில் குண்டு வைக்கப்பட்டதா என்பது குறித்து தான் தற்பொழுது போலீசார் விசாரிச்சுட்டு வர்றாங்க. சிசிடிவி புட்டேஜ், அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முழுவதும் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக கண்காணித்து வர்றாங்க. பெங்களூர் போலீசாருக்கும் இது குறித்து தகவல் கொடுக்கப்பட்டது. பெங்களூர் ரயில் நிலையத்தில் சந்தேகப்படக்கூடிய ஒருவருடைய படம் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாயிருக்கும். போலீசார் என்ன மாதிரி சந்தேகிக்கிறாங்கன்னா, பெங்களூர்ல இருந்து அந்த ட்ரெயின்ல இருந்து அவங்க தொடர்ச்சியாக இங்க சென்னை சென்ட்ரல்ல தான் அந்த ஒருத்தர் வச்சிருப்பாரா அல்லது அந்த மூவ்மெண்ட்ஸ் அவங்க தகவலை தொடர்ச்சியாக பரிமாறி கொண்டிருந்தார்களா, எத்தனை பேர் இந்த குழுக்களில் ஈடுபட்டு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. ஒரு 15 பேர் தற்பொழுது அந்த லிஸ்ட்ல ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நபர்களாகவும் சென்னையில எங்கெங்கெல்லாம் அவங்க தங்கியிருக்காங்க, குறிப்பாக அந்த ஐஎஸ்ஐ உளவாளி ஜாகிர் ஹுசைனுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தற்பொழுது விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. இன்று இரவு முழுவதும் சென்னை போலீசார் உஷார்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அலர்ட் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கண்காணிப்பு கேமராக்கள் பதிவான காட்சிகளை ஒருபுறம் விசாரித்தாலும் இனிமேல் இது போன்ற குண்டுவெடிப்புகள் சென்னை மாநகரில் நடக்கக்கூடாது. குறிப்பாக இன்று இரவிலிருந்து முழு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். தங்கும் விடுதிகளில் இருக்கக்கூடிய விவரங்களை உடனடியாக எடுங்க. தங்கும் விடுதிகளில் மர்ம நபர்கள், சந்தேகப்படக்கூடிய நபர்கள் இருந்தால் உடனடியாக காவல் நிலையத்துக்கு கொண்டாந்து விசாரிங்க. அவங்களுக்கு என்னென்ன அடையாள அட்டை வச்சிருக்காங்க, உடனடியாக அந்த லாட்ஜில் இருக்கிறவங்கள்ட்ட போய் அந்த பதிவுகளை பெறுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் காவல்துறை தரப்புல ஒவ்வொரு உளவுத்துறை வாயிலாக பெற்றிருக்காங்க. இன்று இரவு முழுவதும் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கிய தகவலாக சொல்லப்படுவது, இது ஒரு சிறிய அளவிலான குண்டுவெடிப்பு. இதை காவல்துறையை டைவர்ட் பண்ணி பெரிய அளவிலான ஒரு அசம்பாவித சம்பவத்தை நடத்த வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை சந்தேகிப்பதால் சென்னை மாநகரில் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நமது செய்தியாளர் தங்கமணி காத்திருக்கிறார். தங்கமணி, இப்ப அந்த அரசு பொது மருத்துவமனையில முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அந்த சுவாதியின் உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில வேற யாராவது வந்துள்ளார்களாங்க? ஆமா ரமேஷ், தற்சமயம் மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்திருக்கிறார். அதாவது இந்த குண்டு வெடி விபத்தில் படுகாயமடைந்த அந்த 14 பேரை பார்த்து நல்லா விசாரிப்பதற்காக ஜி.கே. வாசன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் தற்போது அந்த காயமடைந்தவர்கள் வைத்திருக்கின்ற அறைக்கு, அதாவது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த மாடியில் இருக்கின்ற அந்த படுக்கையில் இருக்கின்ற அந்த நோயாளிகளை, அந்த அடிபட்ட குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளிவரக்கூடும். வெளிவந்தால் அவர் சில விஷயங்களை தெரிவிக்கக்கூடும். அதற்காக நாம் எதிர்பார்க்கலாம். அவர் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். ரமேஷ், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தங்கமணி, நன்றி கோகுல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.